எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொண்டரங்கி மலையில் தான் இருக்கும். காலையில் 7:20க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி 7:40 ஆச்சு. மழை பெய்யாமல் இருந்தாலே போதுமாம். இப்போ எனக்கு என்கிட்ட மழை பெஞ்சிருமோன்னு ஒரு இதாக இருக்குது. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கீரனூருங்கிற ஊர் சைடில் தான் ஆக்சுவலாக மலை இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸான மலை. ஏன்னா இதோட டாப் பார்த்திங்கன்னா வந்து சிவலிங்க வடிவில் இருக்கும். இப்படி இதில் இன்னொரு புராண ரீதி என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே தான் வந்து வனவாசம் செஞ்சு மேலே வந்து அர்ஜுன் வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அது இல்லாமல் இது 3825 அடி. இந்த மலைக்கு வரவங்க வந்து மெயினாக ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் வாட்டர் கேனு, பிஸ்கெட் இல்லை வாழைப்பழம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த மலை ஹைட்டுக்கு நீங்கள் சீக்கிரம்லாம் ஏற முடியாது. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 25 நிமிஷம் கிட்டே ஏறி இருப்போம். இன்னும் மலையோட பாதி கூட நாங்கள் இன்னும் வரல. இங்கேருந்து இருங்க மலையோட வியூவை காமிக்கிறேன். இங்கேருந்து இன்னும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை ஏற வேண்டியது இருக்குது. எப்படியும் இன்னொரு 1 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த மேலே டாப்லாம் ஏறி முடிக்கிறதுக்காக. மொத்தமே 3825 ஃபீட்டுங்கிறாங்க. இப்போ அநேகமாக எவ்வளோ ஒரு 500 வந்துருப்போமாடா? 500 வந்துருப்போம். வீடியோ 4-5 பார்த்தேன். அதில் எந்த வீடியோலையுமே வந்து குரங்கு இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சதே இல்லை. இப்போ நம்ம வரப்போ கரெக்டாக குரங்கு. எவ்வளோ வந்தாச்சு போல். மலை ஏற ஆரம்பித்தது கரெக்டாக அந்த பாயிண்டில். கிட்டத்தட்ட கீழேருந்து பார்க்குறப்ப அந்த பாதி ஏரியாச்சு. இன்னும் மேலே வந்து அந்த செங்குத்து அந்த சிவலிங்க வடிவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்போ தான் இருக்குங்கிறாங்க. இருங்க அப்படி இந்த வியூவில் காமிக்கிறேன். ஃபோனில் வீடியோ எடுக்க பனிமூட்டத்தில் ஒன்றுமே தெரில. இதில் வேறு இன்னும் எங்கே அந்த முக்கு போகணுமா? இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அந்த சிவலிங்கத்தோட அந்த ஷேப்பில் இருக்க பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் தான் இனி மேலே போக வேண்டிய இடமே இருக்குது. ஆக்சுவலாக யாராச்சும் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு பேக்கோ இல்லை கையில் வந்து ஒரு கேரி பேக் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மெயினாக என்னென்ன கொண்டு வரீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, பிஸ்கெட்டு. நாங்கள் என்னென்ன கொண்டு வந்துருக்கோன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் என்ன குளுக்கோஸ் பாக்கெட் இருக்கா, குளுக்கோஸ் பாக்கெட் ஒன்று, ஒரு 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். யாராச்சும் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் யாராச்சும் கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா சிலருக்கு வந்து சாப்பிட்டே ஏற முடியாது, சிலருக்கு ஒரு விதத்தில் ஏறுவாங்க. இப்போ எனக்குலாம் நான் வரப்போ நான் ஃபுல் கட்டிட்டேன். பார்த்தா ஏறவே முடியல. எனக்கு இப்போயே வாந்தி வந்து வர மாதிரி இருக்குது. அது வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து வரது உங்களுக்கு ஆக்சுவலாக பெஸ்ட். ஆனால் மோஸ்ட்டாக ஏதாச்சும் காலையில் ஏறப்போ சும்மா லைட்டாக ஏதாச்சும் வாயை மட்டும் நினச்சிட்டு ஸ்நாக்ஸு தண்ணி வாட்டர் எடுத்துக்க தான் பெஸ்ட்டு. ஈவினிங் டைம் வந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா மதியத்துலேருந்து சாப்பிட்ருப்போம். அந்த இதோட அப்படியே சாயங்காலம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வந்தால் தெரியாது. பட் ஈவினிங்கில் கோயில் மேலே இருக்காது. காலையில் 8:00லேருந்து 11:30 மணி தான் ஆக்சுவலாக மேலே அந்த சாமி இருப்பாங்க, அந்த பூஜை பண்ணுறவர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் வரதான் பெஸ்ட்டு சொல்ல போனேன். காலையில் வந்தால் தான் இந்த மாதிரி இந்த பனிமூட்டமாக இருக்கலாம் தெரியலன்னா அது தெரிய வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே, நான் மேலே போய்ட்டு மீது கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம கீழே பார்த்தது வந்து ஒரு சொனை, மேலே ஒரு சொனை இருக்குது. கீழே இருக்க சொனையில் யாராச்சும் வந்தீங்கன்னா அதில் தண்ணியில் குடிங்க. அதில் வந்து தவக்களை கூட மறந்துட்டு இருக்குது. மேலே ஒரு சொனை இருக்குது. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து கிளியராக இருக்கும் தண்ணி, அங்கே நீங்கள் போய் குடிச்சிக்கலாங்கிறாங்க. பட் மோஸ்ட்டாக நீங்கள் தண்ணி கொண்டு வரதான் பெஸ்ட். இங்கே குடிக்கிறது என்ன கேட்டால் ஒன்றும் மழை பெய்யறனால பார்த்தா அதில் அப்படி குட்டி குட்டி தவக்கலையாக போகுது. நான் மீன் பார்த்தா எல்லாம் தவக்கலையாக போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வரவங்களாம் பிளான் பண்ணி வரதான் கொஞ்சம் பெஸ்ட்டு சொல்ல போனால். சைஸ் மேலே பாடுறா, குட்டி பாடுறா. டே அதில் ஒரு குட்டி பாருங்க.
ஆமாம், இது கிட்டலாம் போகாதரா. டெரிட்டரி வார் வேற ஒன்றும் இல்லை. வந்துருச்சு பக்கத்தில், அவ்வளோதான். யாராச்சும் ஏறுறீங்கன்னா ஆனால் சரியான டேஞ்சரு. இதில் பத்தாவது குரங்கு வேறு, ஒரு மூளைக்கு மேலே வர வர குரங்காக இருக்குது. ஆக்சுவலி இங்கே குரங்கே இருக்காதுன்னு நினச்சா ஃபுல்லாக குரங்கு தான் இங்கே. ஸோ குரங்கு இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாம் சேஃப்டி நம்மளே வச்சுக்க வேண்டியதான். இதாண்டா சொன்ன 2 சுத்தமான தண்ணினாங்க. இல்லை ஆக்சுவலி இதுதான் கோயில். இதாண்டா இதுதான் வந்து சொன்ன. ஆனால் இதோட நீட்டு கொஞ்சம், ஆனால் க்ளீன் இல்லை வேணாம். உள்ள அங்கே பாரு வாட்டர் பாட்டிலாம் கிடக்குது. அவ்வளோதான். ஆக்சுவலாக கோயில் வந்தாச்சு. கோயில் சாமி கும்பிட்டுட்டு நீ மேலே ஏறுறவங்களா, நீ மேலே ஏறி இந்த இன்னும் கொஞ்சம் டாப் இருக்குது, அதுக்கெலாம் போவாங்க. அந்த கும்பிட்டுட்டு அடுத்து மேலே போவோம். மேலே வந்தாச்சு. மேலே வந்து இப்போ தான் சாமியை பார்த்தோம். ஆக்சுவலாக சாமி வந்து சிவலிங்கம் அப்படி சின்னதாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நந்தி எப்பயும் போல் இருக்குது. பாறை அப்படியே ஃபுல்லாக பாறையை வந்து நல்லா குடஞ்சி, இப்போ இதெல்லாம் இப்போ வந்து இப்போ கட்டியிருப்பாங்க போல். உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து அப்படியே அந்த பாறையை குடஞ்ச மாதிரி ஒரே ஒரு பாறை அப்படியே ஃபுல்லாக கொத்ததாக குடஞ்சி சின்னதாக அப்படி உள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. மேலே டாப்பில் வந்து இனிமேல் தான் போகணும். டாப்பில் போய் வியூ பாயிண்ட் மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே தான் சாமி இது ஆக்சுவலாக. இன்றைக்கி அடுத்து நீ மேலே கவர் பண்ணுற மாதிரி இங்கேருந்து தெரியுது ஆக்சுவலாக. கீழே நல்லா செம ஹைட்டு. டாப்பு எங்கேருந்து ஏறணுன்னா அந்த பாயிண்ட் அங்கேருந்தால் ஏறி இருக்கும். ஃபுல்லாக அப்படி ரோடும் ஃபுல்லாக அப்படி தெரியுது இங்கேருந்து. இது ஏதோ கொகை டைப் போல், கொகை டைப்பில் இருந்து அப்படியே வருது. ஆனால் தண்ணி தேங்கிறதுலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக அந்த பாதை போட்டிருக்காங்க தண்ணி இப்படி வெளியே போகிற மாதிரி. இது பழைய சொனையால் கொகையான்னு தெரில. இந்த பாயிண்ட்டை விட்டுட்டான் நல்லா வளர்த்தி வச்சுக்கிங்க. ஆனால் இல்லை, இவனுக்கு உடனே மாப்பிள்ளையும் பார்த்தியா இப்போ கிடச்சிட்டாடப்பா சொல்லி அவளும் கையோட இறங்கி இப்போ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரி புகழுக்கு இப்படி வருதுன்னு சொன்னார், அதனால தான் போயிட்டேன்னு உங்ககிட்ட பில்டப் பண்ணிடுறாரு. அவனும் இவனும் ஒரே மாதிரி ஆளுகடா. அவனுக்கு மேசமா, அவனுக்கு மாப்பிள்ளைக்கு மேசமா. ஆமாம், வா போலவா, நல்லா படிக்கல. ஆமாம், இது ஆக்சுவலாக கீழே மட்டும் கோயில் இல்லை, மேலேயுமே வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது. அதில் வந்து பட்டையை போட்டு சிவனை வழிபடுற மாதிரி பூஜையும் நடக்குது. கீழேயும் இங்கே கோயில் பூஜை நடக்குது. ப்ளஸ் இங்கேயுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூஜை மாதிரி சின்னதாக அப்படிங்க பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒதுங்க. அவ்வளோதாங்க, நீ அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். வந்தாச்சு, வந்து ஆப்பிள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு அவ்வளோதான், நீ அப்படியே கிளம்பியாச்சு. கரெக்டாக 7:20 நினைக்கிறேன் ஏற ஆரம்பிச்ச டைமிங்கு. இங்கே கீழே சாமியை பார்த்தது 9 பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆச்சுனால நின்று உட்காந்து பொறுமையாக தான் வந்தது. சீக்கிரமாலாம் வர முடியல. நான் நின்று வந்து பார்த்துட்டு மேலே அந்த டாப் வியூ வந்து இப்போ இங்கே ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு
இங்கே சுற்றி பார்த்துட்டு இங்கே டாப் வியூ தான் செம்மையாக இருக்கும். அப்படியே ஆக்சுவலாக இன்னும் சுற்றி இந்த வியூலாம் செம்மையாக இருக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா இன்னும் கீழே அந்த பாயிண்ட் முடிய போகணும். ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் கீழே இறங்கி அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அது முடிய அப்படியே நீ இறங்கி போக வேண்டியதான். யாராச்சும் வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். பிஸ்கெட்டோ இல்லை பழமோ ஏதோ ஒன்று எடுத்து வந்துட்டு சாப்பிட்டு தண்ணி ஒரு வாட்டர் கேன் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் தண்ணி தான் அடிக்கும். காலையில் இருந்தாலும் சாயங்காலம் இருந்தாலும் உங்களுக்கு வெயிலுக்கு இப்படி தண்ணி தான் அடிச்சிடும். வந்துட்டு எடுத்துகிட்டு பழம் வேணால் சாப்பிட்டு இது பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்தால் இங்கே குரங்கு இருக்காது, கீழே கோயில் இருக்க இடத்துல குரங்கு இருக்கும். இது டாப் வியூவில் இங்கே எதுவும் இருக்காது. உங்களுக்கு நீட்டாக வந்து உட்காந்துட்டு போகலாம். ஏறுறது வந்து கஷ்டப்பட்டு முக்கியத்தாரி 1.25 மணி நேரத்தில் வந்தாச்சு. ஆனால் இதில் கஷ்டம் என்னென்னா வந்து இனிமேல் கீழே இறங்கணும். ஏறினப்போ வந்து நம்ம அந்த ஹைட்டே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இறங்குறப்ப எல்லா ஹைட்டும் தெளிவாக தெரியும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குறது தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக குழந்தைங்க இல்லை சில குழந்தைங்களாம் வராங்க தான். ஆனால் நம்மளாக பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான். யார் வந்தாலும் சரி பெரியவங்களும் வராங்க தான். கொஞ்சம் இறங்குறப்ப ரொம்பவே சேஃப்டியாக பார்த்து இறங்குறது ரொம்ப நல்லது சொல்லப்போனால். என்னென்னா இறங்க ஆரம்பித்தாச்சு. இருக்கிறதுலே அந்த மிடில் பாயிண்டில் ஒரு பயங்கரமான ஸ்லோப் இருக்குது. அந்த சிவலிங்க ஷேப்புக்கும் இந்த கீழே இதுக்கும் அந்த கரெக்டாக அந்த மேலே இதுக்கும் கீழே இந்த சப்பட்டையாக இருக்கிறதுக்கும் சென்ட்ரல் ஒரு ஷேப் இருக்குது. அந்த இடம் தான் இருக்கிறதுலையே கஷ்டமான பாட்டு. ஏறுறப்பையாட்டும் இறங்குறப்பையாட்டும் கரெக்டாக அந்த இடம் வந்தாச்சுருங்களா எப்படி கரெக்டாக அந்த கார்னரில் ஃபுல்லாக கார்னர் கம்பியாக இருக்குது எல்லாம். இந்த இடம் தான் காரணம். இந்த அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இன்னும் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இந்த போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கார்னர்லேயே வருது. இந்த இடத்துல பார்த்து இறங்கலனாலாம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ரொம்ப தூரம் கவர் பண்ண முடியாது. ஏன்னா பிடிச்சும் நடக்க முடியாது. இருங்க நான் கீழே போய்ட்டு காமிக்கிறேன். பாருங்களேன் அந்த எண்டு பாயிண்ட்டை. சதீஷ் அங்கே போகிற அந்த இடத்துல பார்த்தா ஏதோ பள்ளம் இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே அந்த கம்பி இது. இப்போ நான் இறங்கி வந்தது இதுதான். டாப்லேருந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கி வந்தது. இதில் போக இதுதான் ஹைலைட்டு. அந்த டேர்னிங் மட்டும் தான் செம்ம டேர்னிங். அது ஆக்சுவலாக அந்த இடத்துல கேமராலாம் வச்சுருக்கும்போது சேஃப்டி இல்லை. இருங்க ஆப்போசிட்டில் இருக்க மலை டாப்லேருந்து பார்த்தா சுத்தமாக சின்னதாக திருண்டு தெரியுது. ஆனால் அதே நாங்கள் மிடில் பார்ட்லேருந்து இந்த மலையிலே இருக்க மலையிலேருந்து கீழேருந்து அந்த மலை வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியுது. அதுவே ஹைட்னா இப்போ இன்னும் ஹைட்டாக தெரியுது. இப்போ 3225 ஃபீட்டுங்கிறது சொல்கிறப்ப அசால்ட்டாக இருக்குது. ஏறி இந்த டாப் வந்தால் தான் அந்த வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக தெரியுது. இருக்கிறதுலே கொஞ்சம் இல்லை ரொம்பவே டேஞ்சர். இது தான் முடிஞ்ச அளவுக்கு நெட்டில் வீடியோஸ்லாம் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா சுத்தமாக ஸ்லோப் இருக்கனால இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க யார் வந்தாலும். கரெக்டாக பார்த்தா கார் வந்து இந்த இடம் அந்த இடத்துல கார் நிப்பாடி இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் கார் நிப்பாடி கோயில் அந்த ப்ளூ கலர் ஷெட்டு மாதிரி இருக்குல்ல அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பாட்டு வந்து எப்படி சொல்கிறது, அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன இடம் ஈஸியாக தான் இருக்குது. இறங்குறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏறுறப்ப தான் கஷ்டமாக இருக்குது. இறங்கப்போ அப்படியே கம்பி பிடிச்சிட்டு வந்தோன்னா ஒன்றும் தெரியல. இப்படி பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து சாமி இருக்கிறது. அந்த டாப் வந்து மேலே அந்த இன்னும் மேலே போனால் அந்த சும்மா எல்லாம் பூஜை பண்ணுற மாதிரி நம்மளாக போய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேலே இருக்குது. ஸோ இறங்குறப்ப ஈஸி தான். நான் கூட இறங்குறப்ப இந்த பாயிண்ட் மட்டும் கஷ்டமாக நினச்சேன். பட் அது வந்து கொஞ்சம் சர்ன்னு வந்துட்டேன் ஈஸியாகவே. இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. இன்னும் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் கொன்றைக்கு மலையில் சாமிக்கு பால் நாய்க்கிறோம் முழுசாக கம்பி. நானும் கூட எல்லாம் போகிறோம். அது புள்ள உள்ள தலைமுறைக்கு இருக்கிற காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. சரி சரிங்க. எப்போ வந்து எத்தனை வருஷமாக போட்டிருக்கிறீங்க? அதெல்லாம் 38 வருஷம் ஆச்சுங்க. அந்த கம்பியெல்லாம் போட்டுங்க. வேண்டுதலை கம்பிங்க ஈரோட்டுக்காரர் வாங்கி கொடுத்து போட்டு விட்டேன். நீங்கள் ஆளுக்கு அடுத்து ஒவ்வொரு அடியாலும் அடித்து போட்டு விட்டுனீங்க. இன்னைக்கு கூப்பிட்டா 1000 ரூபா சம்பளம் கேட்டுட்டு வர மாட்டேங்கிறானுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. அதனால ஒருத்தனா அடித்து போட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. நீங்கள் ஒத்தையால போட்டுருக்குறீங்களா? இங்கே இதில் அடித்து இறக்கி அப்படியே பாருங்க. இதெல்லாம் பிடிச்சி கொடுத்து வெளிப்படுத்துறீங்களோ பாருங்க. அப்படியே அடித்து கூலி பண்ணி போடுறோம். தண்ணி ஊற்றி ஊற்றி அடிக்கணும்.
ஒரு குழி ஒரு நாள் ஆயிருங்களா? ஆயிருங்க. அடிக்கிறத பொறுத்து இருக்கு. கை வலி எடுத்துக்குதுங்க. அதான் கை வலி எடுத்துக்குன்னு போயிடுவேன். பேர் எழுதி வச்சுக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். எங்கே எங்கேயோ பேர் எழுதி அந்த ஆழ்பிளக்கல்ல ஒரு படி கட்டி இருக்குங்களா, அந்த இடம் மாமியாலும் மருமகளும் சண்டை கட்டிட்டு ஒரு 2 பேரும் குமியை பிடிச்சிட்டு உருண்ட இடமுங்க அந்த சைடு. சரி சரி சரி. காரில் வந்தீங்களா பஸ்ஸில்? 4 வண்டிங்க வந்தோம். சரி சரி. நீங்கள் எந்த ஊருங்கய்யா? ஏன் நீங்கள் எதுவும் 50 இதுங்களா? அப்புறம் நீங்கள் இப்படி கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் சரி போயிட்டு வாங்க. சரி. பேர் என்னங்க? பொம்மி நாய்க்கரா? ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். மாறா ஏறி இறங்கி வந்தாச்சு. மணி 11:30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நாங்கள் நின்று வந்தோம், ஸ்லோவாக வந்தோம். அப்படியே இப்போ கிளம்ப வேண்டியது தான்.